இன்றைக்கி சிம்பிள் அண்ட் டேஸ்டி ஹெல்த்தியான ரத்த பொரியல், ஆட்டோட ரத்த பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆட்டு ரத்தம் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கட்டி கட்டியாக இருக்கும். அது தண்ணியில் ஒரு அலசிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா முடியெலாம் இருக்கும், அதெல்லாம் போகணும். அது கிண்ணத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சு ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கட்டி இருக்க மாதிரி. அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய், சோம்பு, பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுலேயே உப்பு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கோங்க. அந்த கவிச்சி ஸ்மெல் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு லைட்டாக மஞ்சத்தூள் மட்டும் போட்டுட்டு நம்ம அந்த பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல ரத்தத்தை போட்டு கலந்துகிட்டே இருந்திங்கன்னா அது நல்லா திக்காக பொரியல் மாதிரி வரும். இதுக்கு உப்பு போட தேவையில்ல. நம்ம வெங்காயத்தில் போடும்போதே லைட்டாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா ஆட்டுக்கடையில் ரத்தம் பிடிக்கிறப்போ உப்பு போட்டு தான் பிடிப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா கடையில் வாங்கும்போதே உப்பு போட்டிங்களா இல்லையான்னு கேட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா செஞ்சு முடிச்சுட்டு கடைசியாக டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. அப்புறமா லைட்டாக பெப்பர் தூவிட்டு இறக்கிட்டு ஆட்டு ரத்த பொரியல் ரெடி.